இரவு 7 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி நடக்கும். அன்று சிவராத்திரி இரவு அப்படிங்கும்போது விஷம் கலந்த அமுதம்னு சொல்லுவாங்க அந்த நாளில். இந்த விஷம் கலந்த அமுதம் அப்படின்னு சொல்லும்போது தூங்காமல் இருக்கணும். தூங்குனா விஷம் வந்து உடம்பு பூரா பரவிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கடுக்காப்பொடி கொடுத்து உப்பு கடுக்காப்பொடி கலந்து வாய் கொப்பளிக்க சொல்லி கடுக்காப்பொடி. ஆமாம், கடுக்காப்பொடி கொடுத்து வாய் கொப்பளிக்க சொல்லிவிட்டு நம்ம அந்த பயிற்சி ஏற்பாடு பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அரிய வகையான உணவுகளை நம்ம கொடுப்போம். அந்த சிவராத்திரிக்கு ஏற்ற உணவுகளை கொடுத்து நம்ம அங்கே பயிற்சி கொடுக்க போகிறோம். விடியற்காலை 3:20 to 4:20க்குள்ளார அவங்களுக்கு வந்து கிரியாவில் உட்கார வைப்போம். கிரியாவில் உட்கார வச்சு கிரியாவில் முழு நிலையை அடைய வச்சு அவங்க ஆன்மாவோடு சந்தித்து அவங்க ஆன்மாவோடு பேசக்கூடிய சக்தியை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி கொடுத்து காலையில் 6 மணிக்கு சிவபெருமானுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணி அலங்கார பூஜையோடு நடக்கும். அதை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்க இந்த உலகத்திலே புது உலகத்தில் வாழ்ந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் வாயில் சொல்கிறது மட்டும் இல்லை, நேரில் பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் அவசியம் எல்லாருமே வந்து கலந்துக்கிறது நல்லது.